திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமலஹாசன் அவர்கள், இன்னும் நீங்க எத்தனை நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்க. எந்த நடிகர் நடிகைகளா இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட கூட நாங்க ஆதரவு கேட்கறவங்க எங்களோட வேலை. உங்க எல்லாத்துக்கிட்ட நாங்க ஆதரவு கேட்போம். விஜய் மட்டும் இல்ல, யாருக்கிட்ட வேணாலும் நாங்க ஆதரவு கேட்போம். இந்த சங்கி அப்படிங்கறது அவங்க ஒரு இழிவுபடுத்துறதுக்கு, அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா இந்த சங்கி அப்படிங்கறது ஒரு எதிர் கருத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க ஒரு இழிவுபடுத்துறதுக்கு, அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா ஐ எம் a proud சங்கி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சங்கிக்கு டெபினிஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெபினிஷன் என்ன சொல்லுவோம்? இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்கள சங்கின்னு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்குவோம். பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 வருடமா சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும், ஆனா மத்திய அமைச்சர்களும் ஆளுநர்களும் இங்க சரியான ஆட்சி செய்யல, அரசியல் செய்யறாங்க அப்படின்றத அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணணும், கவர்னருக்கு என்ன வேலை, மாநில அரசாங்கத்துக்கு என்ன உரிமைகள் அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப கிளியரா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அதிகாரத்துக்குள்ள தான் எல்லாரும் வேலை செய்ய முடியும். யார் ஒருவர் அதை தாண்டும் போதும் அரசியலமைப்பு சட்டத்தை அது பார்த்துக் கொள்ளும். அதனால யார் அதை மீறினாலும் சம்பந்தப்பட்ட நகர்கள் அதுக்கு தீர்வு காணணும்னா நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தை எங்களுடைய மத்திய அமைச்சர்களோ ஆளுநரோ எல்லா இடத்துலயும் அவங்க ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வாக்குறுதி குறைவா இருக்க பாஜக நாடாளுமன்ற தேர்தலை தைரியமா எதிர்கொள்வதற்கான இது இருக்கா? நாங்க இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஒரு தேர்தல் கூட நாங்க புறக்கணிக்கிறேன்னு சொல்லல. நாங்க மக்கள் கிட்ட திரும்ப திரும்ப வேலை செய்யறோம். மக்கள் கொடுக்கிற வாக்குகளை வாங்குறோம். எங்கள் ஆதரவை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டே வருகிறோம். அதனால எந்த தேர்தலையும் பார்த்து பிஜேபிக்கு பயம் இல்லை. நாங்க அரசியல் கட்சியா இருக்கிறதே தேர்தலில் நின்று மக்களோட ஆதரவு வாங்குறது தானே. திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமலஹாசன் அவர்கள், இன்னும் நீங்க எத்தனை நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சொல்றது, எந்த நடிகர் நடிகைகளா இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட கூட நாங்க ஆதரவு கேட்கறவங்க எங்களோட வேலை. உங்க எல்லாத்துக்கிட்ட நாங்க ஆதரவு கேட்போம். கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களோட. நான் தான் சொல்லிட்டேன், திரு விஜய் மட்டுமல்ல, இன்னும் யாருக்கிட்ட வேணாலும் நாங்க ஆதரவு கேட்போம்.